Hi my dear brothers and sisters, என் பேர் கால்ஸ்டன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் 2024க்கான சர்டிஃபிகேட்ஸ் ரெக்வயர்ட். அதாவது நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் கூடவே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை, பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட போகிறேன், எனக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை, நீங்கள் அட்மிஷன் போடுறப்போயும் இதே சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு 2-3 இருக்குது, அது உங்கள் கையில் இல்லைன்னா சீக்கிரமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்பயே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா அது வரத்துக்கு லேட் ஆகும், உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தமாரி. ஏன்னா இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேர் இன்னும் வாங்காமல் இருக்கலாம். அதேமாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதெல்லாம் சீக்கிரம் வாங்கி வச்சுக்கோங்க. சரி, நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், காமனாக இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதான். இது இருந்தாலே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, காலேஜ் அட்மிஷனும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எங்கே இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல். அதேமாரி 12th மார்க் ஷீட் உங்களுக்கு இப்போதைக்கு ப்ரொவிஷனல் தான் தருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரிஜினல் தந்துடுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொவிஷனல் அண்ட் ஒரிஜினல் இப்போ என்ன இருக்கோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனலாக இருந்தாலும் சரி அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 12th மார்க் ஷீட். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மெட்ரிக்கில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு HSC மார்க் ஷீட் இருந்தால் போதும். நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி மார்க் ஷீட் இருந்தால் போதும். அடுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட், அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th-லேருந்து 12th வரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் தான் அது. அதை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து நான் 2-3 ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா அந்த 2-3 ஸ்கூலில் போயிட்டு எந்த டியூரேஷனில் படிச்சிங்க, 6th-லேருந்து நான் 8th வரையும் படித்தேன், இல்லை 8th-லேருந்து 11th வரையும் ஸ்கூல், 12th வேறு ஸ்கூல், அதுமாரி எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நிறைய ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்குது. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்தமாரி வந்து உங்களுக்கு சர்வீஸ் மேன், இந்தமாரி நிறைய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக மட்டும். அடுத்து வந்து உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓசியை தவிர மற்ற எல்லா கேட்டகரியும் பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நம்ம முதல் பட்டதாரி, உங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதை உங்கள் ஃபேமிலியில் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் அதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களோட பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் ரிலேட்டடாக இந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்லையும் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லையும் கமெண்ட் பண்ணலாம், யூடியூப்லையும் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், நம்ம எப்போ வேணால் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம வீடியோஸ் வரும், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம கீப் பண்ணி ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.